ஓகேங்க. ஸோ இன்னைக்கு வந்து அட்டாமிக் பிசிக்ஸ் அதனுடைய ஸ்லிப் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இந்த இதில் வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாங்க. இதில் வந்து இன்னைக்கு அட்டாமிக் பிசிக்ஸினுடைய ஸ்லிப் டெஸ்ட் ஒன்று இது பார்க்குறோம். ஆக்சுவலி இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், தியரி கொஷின் தான் ஆக்சுவலி. என்னன்னா த டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், inversely proportional to principal quantum number, directly proportional to square of the principal quantum number, inversely proportional to the square of the principal quantum number ன்னு சொல்றாங்க. எனி C, ஐடியா? sir. C, sir. C. Square of the principal quantum numbers, sir. Inverse option, sir. Last option. லாஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா? லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. En equal to minus me power 4 z squared divided by, நீங்க சொல்றது வந்து அட்டாமிக், இதாவது குவாண்டம் Radius நம்பருக்கு, சொல்லிட்டேன், sir. Sorry, sir. அட்டாமிக் Sorry, நம்பருக்கு sir. தான் வந்து என்ன இருக்கும்னா இது இருக்கும் சரிங்களா. 32 பை ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஹச் கிராஸ் ஸ்கொயர் இன்டு என் ஸ்கொயர்னு வரும். ஹச் கிராஸ் ஸ்கொயர் என் ஸ்கொயர், இதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ இ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே இந்த இடத்துல. ஸோ அப்போ ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சிஷன் இன் பால்மர் சீரியஸ் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் வில் ஹாவ் லாங்கஸ்ட் வேவ் லென்த்னு கேட்குறாங்க. Which of the following transition in Palmer series of for a hydrogen atom will have longest wavelength அப்படின்னு கேட்குறாங்க. Sir, 2 to 3. C, sir. Option C. இந்த கொஸ்டின் கேட்டேன். ஆப்ஷன் சிங்களா? Sir, yes, sir. கரெக்ட். எப்படி சொல்றீங்க? சார் பால்மர்னா ரெண்டாவது ஆர்பிட்டுக்கு வரணும் சார். 3 to 2 வருது. அதில் அதான் லாங்கஸ்ட் எழுதுனா ஷார்ட் எனர்ஜி சார். n1 ஸ்கொயர் 1 மைனஸ் n2 ஸ்கொயர், இந்த வேல்யூ தான் ஆக்சுவலி இந்த பால்மர் சீரிஸ்க்கான விஷயம் இல்லையா. ஸோ இது பால்மர் சீரியஸ்னா ரெண்டாவது லைன் இல்லைங்களா. எல் பி எஸ் சார். பி பிஎஃப், இது வந்து என்னதுன்னா லேமன் சீரியஸ். லேமன் சீரியஸ், இது வந்து பால்மர் சீரியஸ், இது வந்து ஃபண்ட். ஃபண்ட் இல்லை, இது வந்து என்னதுங்க? Sir, last one தான் fund, sir. பாய்ச்சன் சார். பாய்ச்சன். பாய்ச்சன். இது பாய்ச்சன், இது வந்து என்னதுன்னா பிராக்கெட்டு, இதுதான் ஃபண்ட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான சீரியஸை நம்ம சொல்றோம் ஆக்சுவலி. இப்போ இது வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு ஆக்சுவலி. லுவியும் பவியும், லுவியும் பவியும் ஐ போட்டுக்கலாம். லுவியும் பவியும் பாட்ஷா படம் பார்க்க பிராக்கெட் தேட்டருக்கு ஃபண்டோட போறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் ஆக்சுவலி. இது ஏன் இந்த ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இன்னும் ஒரு சில விதமான கொஷின்ஸ் கேட்கலாம். அதாவது இந்த லேமன் சீரியஸ் எந்த லைன்ல நடக்கும், எந்த லைட்ல நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பால்மர் சீரியஸ் எந்த வேவ் லென்த்ல நடக்கும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாய்சன் சீரியஸ் எந்த வேவ் லென்த்ல நடக்கும்னு கேட்பாங்க சரிங்களா. இந்த லேமன் சீரியஸ் வந்து யூவி சரிங்களா, அதனால தான் இந்த ஷார்ட்கட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேமன் சீரியஸ் வந்து யூவி அந்த இதில் நடக்கும். இது வந்து விசிபிள் சரிங்களா, விஐ விசிபிள். பால்மர் சீரியஸ் வந்து விசிபிள் இதில் ரீஜியனில் நடக்கும். இந்த மற்ற மூணும் வந்து என்ன இருக்குன்னா ஐஆர் ரீஜியனில் நடக்கும் சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கான மேக்ஸிமம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லாங்கஸ்ட் வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாங்கஸ்ட் வேவ் லென்த்துங்கிறது வந்து என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எத்தனாவது லைனு, ரெண்டாவது லைனு சரிங்களா. பால்மர் சீரியஸ்ங்கிறது வந்து ரெண்டாவது லைனு. ஸோ அப்போ 3ல இருந்து 2க்கு வரணும்.
ஸோ அப்போ N2 வந்து 3, N1 வந்து 2. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டிரான்சிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கும். சரிங்களா? இது 2ங்கிறது வந்து மினிமம் இந்த நம்பர் தான். N1 வந்து மினிமம் நம்பர் இதுதான் இருக்கும். 1 இருக்காது. சரிங்களா? 1 வந்து N1 ஃபார் N1 1 ஃபார் எதுக்குங்க? ஃபார் லேமன் சீரியஸ்க்கு. என் N2 வந்து 1, சாரி N2 வேல்யூ வந்து 2. இந்த N2 வேல்யூ எப்போ இருக்கும்னா N2 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஃபார் பால்மர் சீரியஸ். ஸோ இந்த மாதிரி போகும். சரிங்களா? ஸோ அடுத்து 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சாரி, அதுலேயும் N1 வந்து 2 தான் பால்மர் சீரியஸ்க்கு. N1 வந்து 3 ஃபார் பாச்சான் சீரியஸ். N1 வந்து 4 ஃபார் ப்ராக்கெட். N1 ஈக்குவல் டு 5 ஃபார் ஃபண்ட். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அடுத்த இதுல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து லாங்கஸ்ட் வேவ் லென்த் எப்போ இருக்கும், எப்போ சீரியஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேமன்ல எப்போ லாங்கஸ்ட் இருக்கும்னா 2 to 1 டிரான்சிஷன்ல. பால்மர்ல 3 to 2. இதில் வந்து 4 to 3. இது வந்து 5 to 4. இது வந்து 6 to 5. இந்த டிரான்சிஷன்ல மட்டும்தான் லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், the spectral series of hydrogen spectrum that lies in the ultraviolet region is the என்னன்னு கேட்குறாங்க. the spectral series of hydrogen spectrum that lies in the ultraviolet region. இப்போதான் பார்த்தோம். Lyman series, sir. என்னதுங்க? லைமன். சரியா? ஓகே, லைமன். The angular moment of electron in nth orbit is given by NH by 2 pi. angular momentum of nth orbit. B option, sir. NH divided by 2 pi. A option தானே சார்? என்னதுங்க? எந்த ஆப்ஷன் சொல்றீங்க? A ஆப்ஷனா சார்? இல்ல டி ஆப்ஷன். NH கிராஸ். NH கிராஸ் வந்தா NH கிராஸ் தான் நம்ம எப்படி எழுதுறோம்னா NH டிவைடட் பை 2 பைன்னு எழுதுறோம். The value of Rydberg constant for infinite nuclear masses. Yes, sir. (1.097 into 10⁻⁷ meter inverse 1, sir. ஓகே, இது டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ, டைரக்ட் வேல்யூ. The radius of hydrogen like atom is given by B, sir. Rn is equal to A naught n square divided by Z. வெரி குட். டி இதுவும் ஃபார்முலா தான். சரிங்களா? ஏ நாட்டினுடைய வேல்யூ வந்து சம்திங் இந்த மாதிரி இருக்கும். ஏ நாட் ஈக்குவல் டு 5.29 into 10⁻⁻11 மீட்டர். According to the Bohr's model, the relationship between the quantum number to the energy. எனர்ஜிக்கும் குவாண்டம் நம்பருக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஸ்? Inversely proportional to n square, sir. இப்பதான் பார்த்தோம். E inversely proportional to n square. So D option correct option. Sommerfeld atom model is known as. Sommerfeld atom model வேற என்ன மாதிரி சொல்றோம்? வெக்டர் ஆட்டம் மாடல், Relation, sir. Relativistic atom. Very good. Relativistic atom. Relativistic atom model. Very good. Fine structure of spectrum of hydrogen atom is explained in. Sir, fine structure வந்து இவர் I mean Rutherford atom model, sir. Rutherford fine structure சொன்னாரா? Sommerfeld atom model, sorry. Very good. Sommerfeld atom model. Sommerfeld தான் fine structure சொல்றாரு. சரிங்களா? The value of fine structure constant. 1/137, sir. Very good.
அக்கார்டிங் டு சோமர்ஃபீல்ட் த எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இந்த ஆர்பிட் இஸ் எப்படி சர்க்குலர்லியா elliptically 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 சோமர்ஃபீல்டு எலிப்டிக்கல் தான். ரூதர்ஃபோர்ட் என்னங்க சொன்னாரு? சார் சர்க்குலர் சொன்னார் சார் ரூதர்ஃபோர்ட் சொன்னாரா போர் சொன்னாரா? போர் சர்க்குலர் சொன்னாங்க. போர் போர் தான் ஆட்டம் சொன்னார். மாடல் தான் சர்க்குலர். போர் அட்டாமிக் தியரி தான் வந்து சர்க்குலர் இது. ஆனா சர்க்குலர் ரூதர்ஃபோர்டு வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லல. சர்க்குலரு அந்த மாதிரி அவர் கான்செப்டுக்கு போகல. ரூதர்ஃபோர்டு என்ன சொன்னாருன்னா ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. கரெக்டுங்களா? அவர் வந்து ஸ்பேஸ் இருக்குங்கிறாரு. அதாவது ஒரு நியூக்ளியஸ், அது ஒரு ஆட்டமுக்குள்ள பயங்கரமான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறாரு. செலெக்ஷன் ரூல் ஆஃப் ஹச் ஆல்பா லைனஸ். சார் 0, பிளஸ் ஆர் மைனஸ் 1 சார். n5 = +or -1 சார். ஏ ஆப்ஷன் சொல்றீங்களா? எஸ். எஸ், ஏ ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? செலெக்ஷன் ரூல் ஆஃப் ஹச் ஆல்பா லைன் வந்து +or -1. ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரான் இன் an atom is completely specified by எதால ஸ்பெசிஃபை பண்றாங்க? கம்ப்ளீட்டா ஸ்பெசிஃபை பண்ணுனா எல்லாமே தான் சார். பிரின்சிபல், ஆர்பிட்டல், ஆர்பிட்டல் தேவை. அசிமுத். எஸ் சார். மேக்னெட்டிக், அதாவது ஆங்குலர், அதாவது என்னது மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் சார். ஆங்குலர் மொமெண்டம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். சரிங்களா? மேக்னெட்டிக் காம்போனன்ட் ஆஃப் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், மேக்னெட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் காம்போனன்ட் ஆஃப் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். அதே மாதிரி எம்எஸ்ங்கிறது வந்து மேக்னெட்டிக் காம்போனன்ட் ஆஃப் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். கரெக்டுங்களா? இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். போர் மேக்னட்டான் இஸ் ஈக்குவல் டு சார் 9.27 into 10⁻⁻24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். 24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சி ஆப்ஷன் சொல்றீங்களா? வெரி குட். இதே சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல சொன்னா என்னங்க ஆன்சரு? சப்போஸ் சென்டிமீட்டர்னா இல்ல சப்போஸ் சென்டிமீட்டர். இந்த யூனிட் எல்லாமே ஏ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஏ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு, இதுவும் ஏ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு, இதுவும் ஆம்பியர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? பவர் என்னவா மாறும்? சார் பவர் வந்து 10⁻⁻26 வருமா சார்? 26 வருமா? 28 வருமா? சார் சென்டிமீட்டர் 2 எப்படி சார்? என்னங்க? சென்டிமீட்டர்னாலே 2 தள்ளி 2 ஸ்தானத்தை தள்ளி தானே சார் நம்ம பாயிண்ட் வைப்போம். ஸ்கொயர்ல சென்டிமீட்டரு அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 10 to the power ஓகே minus ஓகே 4 தான் தேங்க்யூ. சென்டின்னு சொல்றோம். எஸ் சார், மீட்டரு the whole தேங்க்யூ. square. அப்ப 10 to the power of -4 மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். இதை எழுதிதான் நீங்க 9.27 into 10 to the power of -28 ஆம்பியர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்படி கேட்டா நீங்க போர் மேக்னட்டானா இப்படிதான் சொல்லணும். போர் மேக்னட்டானா இப்படி சொல்லணும். கரெக்டுங்களா? இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு தான் நான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட சொல்றேன். கண்டிப்பா நீங்க தியரியில கேட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா நம்ம வந்து தப்பு பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக இதை வந்து சொல்றேன். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் இஸ், மெக்னீஷியத்தினுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ஸ், மெக்னீஷியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன தெரியுமா? இருக்காது. 12 சார். பி ஆன்சர் சார். பி ஆன்சர். 10 10 2 12. ஓகே, சூப்பர். பி ஆப்ஷன் கரெக்டுங்களா? சரி, ஓகே. பி ஆப்ஷன் கரெக்ட் ஃபார் மெக்னீஷியத்துக்கு. ஏ ஆப்ஷன் எதுக்குங்க? ஏ சோடியம் சார். சோடியம், வெரி குட். சி
தெரியல சார். மெக்னீசியம், அலுமினியம். அலுமினியம், அலுமினியம். ஆக்சுவலி இது போட முடியுமா அப்படி? சி ஆப்ஷன் போட முடியுமா அப்படி? சி ஆப்ஷனே கரெக்டா ஃபர்ஸ்ட்? இல்ல சார், தப்பு தான் சார். ஏன் ஏன் அது தப்பு? எஸ் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரானுக்கு மேல போடவே முடியாது. புரியுதுங்களா? பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படி எஸ் ஆர்பிட்டால்ல என்ன பண்ண முடியாது, 2 எலக்ட்ரானை தாண்டி அதில் வைக்கவே முடியாது. ஆனா இங்க 3 4லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் பாசிபிளா? ஸோ இது அலுமினியத்துக்கு கூட கிடையாது இது ஆக்சுவலி. அதாவது அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம பார்த்தோம்னா அது அலுமினியத்துக்கு வந்துடும். பட் அது அலுமினியம் அலுமினியத்துக்கான ஆன்சர் கூட கிடையாது ஆக்சுவலி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த 3sல 2 எலக்ட்ரான் மட்டும் தாங்க ஃபில் பண்ண முடியும். 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான், 3sல 2 எலக்ட்ரான். இதுல ஒரு மூணாவதா ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குன்னா அது 3pக்கு தான் போகணும். சரிங்களா? 3pல தான் போய் ஃபில் பண்ணணும். மற்றதில் ஃபில் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த மாதிரி போட்டாலும் நீங்க கிளியரா இருக்கும். சரிங்களா? The spin of electron in the first detected by யாரால ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுச்சு? ஸ்ட்ரென் கார்லிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். வெரி குட், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஸ்டென் கேர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் தான் முதல்ல ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரானை பத்தி சொல்லுது. ஸ்டென் கேர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் எதனுடைய என்ன பிஹேவியர்? மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எதுங்க? நான் யூனிஃபார்ம் சார். மேக்னெட்டிக் மொமெண்ட், அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் நான் யூனிஃபார்ம் என்னதுல? எலக்ட்ரிக் ஃபீல்டா மேக்னெட்டிக் ஃபீல்டா? மேக்னெட்டிக் தான் சார். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? அதுல கிளியரா இருக்கணும். ஸ்டென் கேர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. The gyromagnetic ratio equal to ஏரோமேக்னெட்டிக் ரேஷியோனா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு உள்ள ரேஷியோவை தான் ஏரோமேக்னெட்டிக் ரேஷியோன்னு சொல்றோம். மியூஇ டிவைடட் பை ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு இஹெச். இ டிவைடட் பை 2mனு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இ டிவைடட் பை 2m இந்த வேல்யூ தான் என்ன சொல்றாங்கன்னா 8.8 into 10 to the power of 9, 8.8 into 10 to the power of 9 கூலும் பர் கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு உள்ள ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்றோம்? கைரோமேக்னெட்டிக் ரேஷியோன்னு சொல்றோம். ஸ்பெக்ட்ரல் டேர்ம் கரஸ்பாண்டிங் டு L equal to 1 and S equal to half. சார் இது எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுங்க சார். இந்த ஸ்பெக்ட்ரல் டேர்ம் இது தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்பெக்ட்ரல் டேர்ம் கரஸ்பாண்டிங் டு என்ன ஃபார்முலா தெரியுமா? கிளாஸ் இது நடத்தலையா நானே? ஓகே. ஒன் பை டூ. இது எதுங்க சொல்லுது? இது எதை சொல்லுது? எனி ஐடியா? 1/2 வந்து ஸ்பின் அப்படிங்கிறத காட்டுது சார். ஸ்பின்னா? ஓகே. 2L ஓட வடிவங்களா சார்? 2L
எஸ். இது வந்து 2s + 1 குறிக்குது. கரெக்ட்டுங்களா? இது J-னுடைய வேல்யூ எஸ் சார், எஸ் சார். ஸோ இப்போ 2s + 1ன்னு எழுதுனீங்கன்னா 2 × s-ஓட வேல்யூ 1/2 + 1. இந்த இது அடிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 2 வந்துடுதா? அப்போ s வந்து ஆஃப் தான். ஸோ அப்போ s ஆஃப்ங்கிறது கரெக்டு. கரெக்டுங்களா? எதுக்கெல்லாம் கரெக்டு? இதுக்கு பேர் தான் மல்டிப்ளிசிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? மல்டிப்ளிசிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். மல்டிப்ளிசிட்டிங்கிறது வந்து 2s + 1ல சொல்றோம். இப்போ 2s + 1ன்னு நம்ம சொல்லியாச்சு. இது வந்து ஸ்பெக்ட்ரல் டேர்ம் வந்து l + 1. இன்னொன்று வந்து இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டு ஃபார்மேட்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்று வந்து l + s, இன்னொன்று வந்து l - s. L வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. l + s என்னது 1/2ன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இது 1 - 1/2. இதனுடைய ரிசல்ட் என்ன வரும்? 3/2. இதனுடைய ரிசல்ட் என்ன வரும்? 1/2. இதை எடுத்துட்டு வந்து அங்க போட்டுருணும். 1/2. கரெக்டா? ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம போடுறோம். புரியுதுங்களா? எஸ் சார், எஸ் சார். இப்படிதான் போடணும். இது புரிஞ்சுதானங்க? வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? ஓகே, டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இஃப் s is a total spin, the multiplicity is equal to, இப்பதான் பார்த்தோம், 2s + 1 சார். 2s + 1. அடுத்து வந்து the intensity rule for which L and J increases. எது intensity rule? இதுல தான் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க படிக்கணும். இது தியரி. இதுதான் ΔL = ΔJ-வா இருக்கும் பொழுது இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இது எதுனா இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் இன்டென்சிட்டி வந்து ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ΔL = -ΔJ வந்து ஃபர்பிடன். இது வந்து என்ன பண்ணல, அவங்க வந்து ஃபர்பிடன். அடுத்து வந்து ΔL ≠ ΔJ, இது வந்து வெரி வீக் அப்படின்னு சொல்றாங்க. வெரி வீக் இன்டென்சிட்டி இருக்கும். இது வந்து கிடையாது, இன்டென்சிட்டி இதுல ஃபார்ம் ஆக முடியாது. கரெக்டுங்களா? அதுதான் இந்த வெரி வீக் கண்டிஷன்ல இதை கொண்டு வந்துடலாம் ஆக்சுவலி. பட் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ΔJ = 0 வரதுக்கு சான்சஸ் இல்லை. ΔL = 1 இருந்துச்சுன்னா ΔJ 0 வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அது இந்த மாதிரியான ஆப்ஷனே தப்பு. இது ஸோ இது 3 விஷயம் நல்லா படிச்சுக்கணும். இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், இது வந்து ஃபர்பிடன், இது வந்து வெரி வீக். Which of the following one is responsible for Zeeman effect? Zeeman effect எதனால ஏற்படுது? மேக்னெட்டிக் ஃபீல்டால ஏற்படுத்துது சார். எஃபெக்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஏற்படுது. மேக்னெட்டிக் ஃபீல்டால அஃபெக்ட் ஆகக்கூடியது எது இங்க? ஸ்பின்னா சார்? ஸ்பின். கரெக்டுங்களா? ஸ்பின்னுடைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் நம்ம என்னது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக், அது என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டை ஜென்ரேட் பண்றதே இந்த ஸ்பின்னு தான். சரிங்களா? சீமன் எஃபெக்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் ஆகிறதுனால ஏற்படுறது தான் ஸ்பின் ஜெனரேட். சரிங்களா? ஸ்பின் ஜெனரேட் மேக்னெட்டிக் மொமெண்ட். இந்த கான்செப்ட் படிச்சுக்கணும் ஆக்சுவலி. அடுத்து டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் an electron should be, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் an electron should be எப்படி இருக்கணும்?
Sir, vector sum of spin magnetic momentum and orbital magnetic momentum, sir. Very good. ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் வெக்டார் சம் ஆஃப், அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஜே வெக்டார்னு சொல்றோம் ஈக்குவல் டு எல் வெக்டார் பிளஸ் எஸ் வெக்டார் இப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க வந்து எப்படி சொல்லலாம்னா டோட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட், சரிங்களா, மியூங்கிறது வந்து எப்படி சொல்லலாம்னா மியூ எல் பிளஸ் மியூ எஸ், இப்படி சில புக்கில் சொல்லுவாங்க. மியூ எல் பிளஸ் மியூ எஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஈக்குவல் டு இப்படியும் சொல்லுவாங்க. ஸோ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது, இது வந்து ஜஸ்ட் இது வந்து டோட்டல் ஸ்பின், இது வந்து ஆங்குலர் மொமெண்டம், இது ஸ்பின் மொமெண்டம், அதை மாதிரி நேராக சொல்லிக்கிறது. இது மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்ல சொன்னா இப்படி சொல்றோம், சரிங்களா. வெக்டார் சம் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிட்டல தான் நம்ம எல்லுன்னு சொல்லியிருக்கோம். சீமன் எஃபெக்ட் இஸ் என்னது, என்ன என்ன எஃபெக்ட் அது ஆக்சுவலி? மேக்னட்டோ ஆப்டிக்கல் பினாமினா. வெரி குட். மேக்னட்டோ ஆப்டிக்கல் பினாமினா, இதுதான் சீமன் எஃபெக்ட் சொல்லுது. அனாமலஸ் சீமன் எஃபெக்ட் இஸ் டியூ டு, எதனால ஏற்படுது? சீமன் எஃபெக்ட் எதனால ஏற்படுது? Sir, Zeeman வந்து strong, sir. ஓகே, ஸ்ட்ரீமன் வந்து ஸ்ட்ராங். வெரி குட், சூப்பர். அப்ப இது வீக்கா சார், அனலாமஸ் ஜீமன் எஃபெக்ட்? கரெக்ட், சரிங்களா. ஸ்ட்ராங் மேக்னெட்டிக், அதாவது ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஏற்படுறதுக்கு காரணம் என்னதுன்னா, நான் மாத்தி எழுதணும். Okay. இது வந்து டியூ டு சீமன் எஃபெக்ட். இது இந்த வீக் வந்து அனாமலஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்றது தாங்க இந்த இது, புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுதான் 25 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு ஆக்சுவலி. பரவாயில்ல. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். மற்றபடி இவ்வளோதான் இந்த 25 கொஷின்ஸ் எனாஃப். அதுக்கப்புறம் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் இருக்கு, யூனிட் டெஸ்ட்ல பார்க்கலாம். அதெல்லாம் டெஸ்ட் எழுதிருங்க தயவு செய்து. டெஸ்ட் எழுதிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதாம தயவு செய்து அட்டன் பண்ணாதீங்க, அது வந்து டேஞ்சரஸ். சார் சார், நான் லேட்டா ஜாயின் பண்ணல சார், எனக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எதுவுமே சொல்லல சார். இல்லையா? உங்க எல்லாத்துக்குமே டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்க. எதுல போய் பார்க்கணும் சார்? இந்த டெஸ்ட் ஆப்ல வந்து டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. சரி சார், ஓகே, தேங்க்யூ சார். நீங்க டெஸ்ட் இது வரைக்கும் எந்த டெஸ்ட்டுமே எழுதலையா? நோ சார், எனக்கு தெரியல சார் என்னன்னு கூட விஷயம். ஓ மை காட். டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதாம இதை அட்டன் பண்ணி வேஸ்ட்டுங்க. ஏன்னா சரி சார். டெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட்டே. நீங்க டெஸ்ட் எழுதிட்டு அதுல என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறது அதுக்கப்புறம் தான் இங்க கத்துக்கணும். கொஞ்சம் பாருங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாத்துக்குமே இருக்கு, டெஸ்ட் இருக்கு, பாருங்க. நீங்க ஏன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். பட் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து எப்படி சிந்திக்குது அப்படிங்கறத வந்து கொடுக்கும். நீங்க டெஸ்ட் எழுதாம டைரக்டா இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயத்த உங்களுடைய திங்கிங் போயிடும். என்னுடைய திங்கிங் தான் உங்களுக்கு வரும். இது ரெண்டு விஷயம் இருக்கு ஆக்சுவலி. இப்போ என்னுடைய திங்கிங் உங்களுக்கு வரதுனால ஒரு 50% ஆஃப் உங்க மார்க் வந்து அதிகமாகும். 50% ஆஃப் மார்க் வந்து உங்களுடைய திங்கிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ என்னுடைய திங்கிங் மட்டும் இருந்துச்சுன்னா என் வே ஆஃப் திங்கிங் தான் உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க ஒரு தடவை கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு இங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ மோர் நாலேஜ். ஏன்னா நீங்க அங்க அந்த கொஸ்டினை படிக்கும்போது அங்க ஒரு மாதிரி யோசிச்சிருப்பீங்க. இங்க வந்து நான் வேற ஒரு மாதிரி சொல்லித்தரேன், இல்ல வேற வேற ஐடியா சொல்லித்தரேன் அப்படின்னா அதோட இது ஆடப் ஆகும். ஆட் ஆகும் பொழுது யூ வில் கெட் மோர் நாலேஜ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம ஓகே, எப்போதும் சொல்றது தேங்க்யூ. வந்து டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணணும், எழுதாம அட்டன் பண்ணாதீங்க. இது வந்து ஓகே சார், இன்ஜூரியஸ் ஓகே சார். இது. ஸோ அது கொஞ்சம் பாருங்க. டைம் இருக்கு, நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க எப்போ வேணாலும் அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்,
அந்த டெஸ்ட்ல அட்டன் பண்ணணும். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த கொஷின்ஸ்ல, இந்த 25 கொஷின்ஸ்ல? இல்லை வேற ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட எனக்கு சென்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து அதை வந்து தனியாக ஆஃப்டர் பொங்கல் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக ஆஃப்டர் பொங்கல் வந்து வி வில் ஹேவ் ஆஃப்டர் பொங்கல் இல்லை 15ல இருந்து, சரிங்களா, இந்த மந்த் 15ல இருந்து வி வில் ஹேவ் ஒன்லி கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது நமக்கு. அதுக்குள்ள நான் தியரி எல்லாமே முடிச்சிருவேன். ஓகே ஓகே, ஸோ அது தேங்க்யூ. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸில் கொஞ்சம் இருக்கு, அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸில் கொஞ்சம் இருக்கு. இந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அது எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஈஸியாக தான் இருக்கு, நீங்க பாருங்க, இல்லைன்னா நான் அதையும் சொல்லி தந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். ஆனா அட்டாமிக் பிசிக்ஸ் நான் டெஸ்ட் எழுதல, எல்லாரும் எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்பனா எழுதிருங்க. யாரும் எழுதலைன்னா நான் ஒரு 2 நாள் கழிச்சு கூட நான் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்றேங்க. ஏன்னா வந்து எல்லாரும் எழுதியிருக்காங்களான்னு தெரியல சார், நானும் லேட்டா ஜாயின் பண்ண